Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே गाइस, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் ரீபனோட செகண்ட் வீடியோ गाइस. ஓகேங்களா? एक्चुअली பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மினி சீரிஸ் மாதிரி தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 எபிசோட்ல முடிக்க முடியாது. ஒரு 15ல இருந்து ஒரு 20 எபிசோட் கூட போகும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மோடை பற்றி ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஸோ எப்போ ஒன்றா கிராஷ் ஆகும். ஓகேவா? ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேஸ் கட்டத்தை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வாட்டி கிட்ட கிராஷ் ஆகி போச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா வெறுத்து போச்சு. என்னடா இது சும்மா கிராஷ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் ஃபைல் பேக்கப்பில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த சீரீஸை இதோட நான் குடி தோண்டி போச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். சரி கைஸ், ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை வந்து நம்ம எண்ட் பண்ணுவோங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா மறந்துருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிறதுனால எல்லா டைனோவும் நம்மளால பிடிக்க முடியாது. ஓகேங்களா? மெயினான டைனோ, பவர்ஃபுல்லான டைனோ, அப்புறம் பாஸ் ஃபைட்டுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அதை மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டோம். ஓகேவா? சரி கைஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆயில் எடுக்கணும் கைஸ். ஓகேவா? ஸோ ஆயில் எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஸ்பாயிலர் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டரு, அப்புறம் ஜெனரேட்டரு, அது எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒரு சில இந்த மோடுக்குன்னு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஏதோ பெண்டோரா பாக்ஸ்னு ஒன்று பார்த்தோம். பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கடா இருக்காது? இது இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு இப்போ பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு டைனோவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான டைனோ ஏதாச்சும் ஒன்று பிடிப்போம், மோட் டைனோஸ். சரி எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின இந்த டார்ச் ஹவுஸை வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி சுற்றி காமிச்சிடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மோடு சூப்பராக இருக்கு. சிம்பிளாகவே கட்டி முடிச்சிட்டேன். சின்ன ரிசோர்ஸ் தான். உங்களுக்கு இந்த பில்டிங்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஏதோ பயங்கரமான உட்டில் கட்டின மாதிரி தானே இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் டார்ச்சில் கட்டின ஒரு ஹவுஸ் தான் கைஸ். ஆக்சுவலி இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் ஹவுஸ் தான். இது கொஞ்சம் சிம்பிளாக ரிசோர்ஸ் கம்மியாக இருந்துச்சா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு பண்ணுற எல்லா சீரீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடை நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேஸ் கட்டுறது நம்ம இப்போ அசண்டஸில் பேஸ் கட்டினா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் பாருங்களேன், ஒரே ஒரு வாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்டா இருக்கு. அசண்டஸ்ல இப்படி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதுலயும் அதே மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சரி, ஓகே, இதெல்லாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்காகவே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் ஃபேப்ரிகேட்டர், ஜென்ரேட்டர்லாம் இந்த இடத்துல தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஹால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஃபேப்ரிகேட்டர், ஜென்ரேட்டர் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஹவுஸு. ஸோ இதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக செலவாச்சு. மற்றபடி எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல இன்னும் எதுவுமே ரெடி பண்ணல. ஃபியோமியா எனக்கு பிடிச்சி ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளான்ட்டை க்ரோ பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் இது அப்படியே கிடக்கட்டும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா லூட் ஃபேக்ட்ரி நான் வச்சிருக்கிறேன். ஸோ லூட் ஃபேக்ட்ரிக்காகவே இந்த இடம். ஸோ நம்மளுக்கு எலமெண்ட் நிறைய கிடச்சுன்னு வச்சுக்கலாம். லூட் ஃபேக்ட்ரி இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருவோம். அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லூட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ மோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் சிம்பிளான ரிசோர்ஸில் சூப்பராக கட்டியிருக்கேன். ஆனால் பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. பட் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ வந்திருக்கு. நான் நினச்சேன் இந்த ரெசார்ட்டில் பீச் ஹவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கட்டலாம் நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் சொதப்பினால நான் ஒன்று கட்ட போயிட்டு அது ஒன்று வந்துருச்சு. ஸோ இது கூட பார்க்கறது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? சரி கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். ரொம்ப நேரம் இதே மாதிரி நான் கொலவலன்னு பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ போயிட்டு ஆயில் எடுக்க போயிடலாம் கேஸ். ஓகேவா? சரி வாங்க போகலாம். ஆயில் இங்கே பக்கத்துலேயே கிடைக்கும். ஆனால் தண்ணிக்குள்ளே ரொம்ப ஆழமாக போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டு கொஞ்சம் சேஃபான இடம் கேஸ் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒரு இடத்துல பேஸ் கட்டணும் பார்த்தீங்களா, அது கீழே ஒருத்தன் ஸ்பான் ஆயிருந்தான். ஸோ இதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்து கட்ட வந்தேன். ஆனால் ரெக்கார்டிங் தான் புஷ் ஆகி போச்சு. அர்ஜென்ட் ஆஃபீஸு குட்டியோண்டா இருக்கு. குட்டி அர்ஜென்ட் ஆஃபீஸ் கேஸ் இது 13,000 டோப்பரு. ஓகே, எனக்கு இந்த அர்ஜென்ட் ஆஃபீஸ் தேவையில்ல. ரொம்ப குட்டியாக இருக்கான், போட்டுற வேண்டிதான். செத்து போ. என்னடா அவனை அடிக்க முடியல. டேமேஜ் ஓ சாரி, சி டேமேஜே காட்டலன்னு பார்த்தா நான் தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேனா. ஓடு பிரைமேட்டு சும்மா தாறுமாறாக கிடச்சிது நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே. இது எடுத்து வச்சுக்கலாம், மற்ற எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டும் தேவையில்ல, தூக்கி போட்டுற வேண்டியதான்.
ஃபியூமே இருக்கு கைஸ். இது நாக் அவுட்டா? எங்க இந்த ராப்டர் இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுடலாம். சரியான அட்டாக்கு. என்ன அடிச்சடி கல்லுலாம் பறக்குதா என்ன? ஃபஸ்ட்டு போலா போட்டு ஒன்று பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மூணில் எல்லாமே ஹை லெவலில் தாங்க ஸ்பான் ஆகுது. நான் வச்சதோட ரொம்ப ஹை லெவலில் ஸ்பான் ஆகுது. ஓகே வாங்கு. இன்னொன்று தலையிலே. தலையில் அடிச்சா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டோப்பர் ஏறுது. ஓ 16 மேஜர் பெரிஸ் கிடச்சிடுச்சா? ஸோ இவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவே டைம் ஆகிடுவான். மேஜர் பெரிஸ் தீக்குள்ளே போடு. ஓகே ஸோ டைம் ஆகிட்டான். இவனை தீக்குள்ளே போட வேண்டியதுதான். எங்கடா இருக்க இல்லையா? சரி வாங்க போலாம். ஆயில் இருங்க வரேன். ஆயில் இதுக்கு அடியில் இருக்கா? கொஞ்சோண்டு ஆயில் கிடைச்சாலே போதும். ஐயோ தண்ணிக்குள்ளே எவனா இருக்கான் போலையே. ரொம்ப ஆழம் போனோம்னு நினைக்கிறேங்க. ஓகே இந்த சைடு எதுவும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பேஸ் கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு ஆயில் கிடச்சிது. நம்ம அங்கேயே போவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது. அப்படியே டெசர்ட்டில் ஆயில் இருக்குமா? ஆயில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பக்கத்தில் எங்கேயாச்சும் ஆயில் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ஆனால் இந்த இடத்துலலாம் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஓகே ஐஸ் ஏரியாவில் இருக்குது வாய்ப்பு இருக்கே. வாங்க ஐஸ் ஏரியாவுக்கு போயிடலாம். நான் ஏன் இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன்? நம்ம இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஐஸ் ஏரியா தான். டெசர்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம இங்கே போயிடலாம். பிடி வேகமாக தான் போகுது. இருந்தாலும் எனக்கு என்னமோ ஸ்லோவாக போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஓகே இங்கே ஒரு ஏர் ட்ராப் இருக்குது. இதில் ஏர் ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமான லூட்லாம் கிடைக்குது. ஆக்சுவலி இவ்வளோ லூட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 11 மோர் ஐட்டம்னு காட்டுது. ஓகே இறங்கட்டும். என்னன்னா அதான் லூட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே காட்டுது. ஓ சூப்பரா. ஆர்மரும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மொத்தமாக தூக்கு. ஆக்சுவலி ப்ளூ பிரிண்ட் அது எல்லாமே. ஐ திங்க் இது எல்லாமே வேஸ்ட்டு தான். இது நான் அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டேன். சரி ஓகே இது இருக்கட்டும். நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். சரி கேஸ் நம்ம வாங்க கிளம்பலாம். இந்தமாதிரி போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராப்லேருந்து எடுத்துன்னு வச்சிங்களேன் நல்ல நல்ல ஐட்டம்ஸ் நிறைய கிடைக்குது. கீழே ஸ்பைனோஸ் நிறைய இருக்கானுங்களே. 5 ஸ்பைனோ ஒரே டைமில் ஸ்பான் வரானுங்க. ஓகே இதில் ஃபுல்லாக ப்ளூ பிரிண்ட் அது இதுன்னு தாறுமாறாக இருக்குது. ஆஸ்ட்ரோ டெலிபோஸோட சேடல். லெவல் 90 போனோமா இதுக்கு? ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். நான் இப்போ எத்தனை லெவலில் இருக்கேன்? 72 தான் இருக்கேண்ணா. 90 லெவலுக்கு போனோம். நான் வேற எங்கே சுற்றிட்டு இருக்கேன் வழி தெரியாமல். ஓகே இப்படி போகணுமா நான்? ஓகே இப்படி போகும். இந்த இடம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் உயரமாகவே பறப்போங்க. கீழே என்ன வேணா இருக்கலாம். இப்படியே பறந்தே போகும். நம்ம கீழே உணவுத்துறங்க. கீழே உணவுத்துறங்க. இவனை டேம் பண்ண முடியாதா? கில் தான் பண்ண முடியும். 62 மில்லியன் ஹெல்த்தில் இருக்கிறான். போட்டு வேற மாதிரி. ஓகே இந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்குது. இந்த ட்ராப்பில் என்ன இருக்குது பார்க்கலாம். வருதா இல்லை ஆல்ரெடி வந்துருச்சா? ஓகே வருது. இதில் கிபில் இருக்கு கைஸ். போட்டு வேற மாதிரி. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்லேயே கிடச்சிடுது நம்மளுக்கு. சாபர் டூத்தோட அசண்டஸ் சேடலு, சிட்டின் ஹெல்மெட் அசண்டஸில் வேற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப்பிங். ஓ வேணாம். இந்த இடத்துல ஸ்டாப்பிங். போட்டு கிபில் சும்மா தாறு மாறு. மொத்தத்தை எடு. ஷீல்டு கையில் வச்சுக்கலாமா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் அசண்டஸ் ஷீல்டு பங்கும் கைஸ். சரி ஓகே வாங்க கிளம்பலாம். ஆனால் சூப்பராக இருக்கு கைஸ். ட்ராப்லேருந்து ஐட்டம் எடுத்தோன்னு வச்சுக்கலாம் வேற லெவலில் இருக்குது. நம்ம Q+ மோட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ட்ராப்பில் ஐட்டம் கிடைக்கும் பங்கமாக. அதே மாதிரி இதுலேயும் கிடச்சிருக்கு. என்னடா இந்த இடத்துல இருக்கணுமே. ஓ சி அந்த இடத்துக்கு போனோம். இங்கே இருக்காது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம். சுத்தம் இந்த இடத்துல ஆயில் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆனால் ஆயில் இருக்கும். நம்ம இந்த இடத்துல சின்ன சின்ன ஆயில் ராக்லாம் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சுத்தம் இந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. வேஸ்ட்டாக இவ்வளோ தூரம் வந்தது. தண்ணிக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குமோ. ஃபஸ்ட்டு எனக்கு ஆயில் வேணும். ஆயில் எடுத்துகிட்டு தான் பார்த்தீங்கன்னா மற்ற வேலையெல்லாம். ஆயில் கிடச்சிடுச்சு. இது எடுக்க தான் இவ்வளோ தூரம் நான் சுற்றிக்கிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப ஆயில் கம்மியாக கிடைக்குதே. இதெல்லாம் பத்தாது. முடிஞ்ச வரைக்கும் உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ கிடச்சிருக்கு இது வரைக்கும்? வெறும் 187 தான் கைஸ் கிடச்சிருக்கு. இது எப்படா பத்தம்? ஆனால் மீட் ஸ்பாயிலர் ரெடி பண்ணுறதுக்கு பத்தம். சரி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து கலெக்ட் பண்ணிக்கலாம். யாராவா கைஸ்? வேர்ல்டு பாஸா? மோசமான ரெக்ஸாக இருக்காங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ்ன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்காங்க. ஸ்டேம் பண்ண முடியுமா இவனை? ஐயோ இல்லை. அவன் கிட்ட போனாலே பார்த்தீங்களா மின்னல்லாம் அடிக்குது. ஒரு பக்கம் மின்னல் அடிக்குது, ஒரு பனி பெய்யுது. ரொம்ப கிட்ட பார்த்தால சம்பவம் ஆகிட போகுது. ஆயில் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஏரியா விட்டு ஓடினோம் நம்ம. சரி கேஸ். ஸோ இந்த இடம் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அது கிட்ட பார்த்தால பங்கமாக இருக்கு கேஸ் பார்க்கறதுக்கு. செம்மையா இருக்கானே. இவன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் பாஸா? இல்லை சம்மனிங் கிடையாதா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமா? வைல்டாக தான் ஸ்பான் ஆகுமா என்ன தெரியல. சரி கேஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோன்னு வச்சுங்களேன். கிரிஃபினுக்கு ட்ராப் ரெடி பண்ணுவோம். என்கிட்ட கிட்டத்தட்ட 37 ஏரோஸ் இருக்கு. போதும் தான் நினைக்கிறேன். இதில் ட்ரீ ஸ்னாப்லாம் கிடைக்குதா? ஓகே பர்சனல் ரிவ்யூ துர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கே. சரி போதும். ஓகே ஸோ எல்லாமே ரெடி கேஸ். இப்போ நான் என்ன பண்ண வச்சுங்களேன்.
கிரிஃபின் பிடிக்கிறதுக்கு கேட்டு வேணும். பெக்முத் கேட்டு செய்ய முடியாது. இப்போ நார்மல் கேட்டே செய்வோம். 48,000. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி ஒன்று சுற்றிட்டு இருக்கு. பிடி கூட பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பாசிவ் டைம் இங்கே இருக்கு. பாசிவ் டைமிங் ரெகுலர் கிபில் ஒன்று கொடுத்தா போதும்னு நினைக்கிறேங்க. ஓ இந்த இடத்துல வர ஒரு டீரெக்ஸ் சுற்றிட்டு இருக்கான். சரி இங்கே நம்ம ட்ராப்பை செட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு அந்த கிரிஃபின் வந்து உடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். உடச்சிச்சுன்னா போச்சு. ஓகே இது போதுமா? ஓகே இது போதும் தான் நினைக்கிறேன். அது ரொம்ப பெருசாலாம் இல்லை, நார்மல் சைஸில் தான் இருக்கு. கீழே அந்த 2 பன்னி பயில்கள் இருக்கானுங்க. அவனுக்கு 2 பேரையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் போட்டு தள்ளணும். செத்துப்போங்கடா டே, டிஸ்டர்பன்ஸாக இருப்பானுங்க இவனுங்க. செத்துப்போ. இன்னுமாடா சாவல. அவனுக்கு ஹெல்த்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஹெல்த்து பயங்கரமாக அவனுக்கு ஸ்பீடாக இதுவாகிட்டு இருக்கு. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணு வச்சுங்களேன், இந்த மரத்தையும் கொஞ்சம் உடச்சி விட்ருவோம். அந்த இடத்த கொஞ்சம் கிளியராக பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபின் டேரெக்டாக என்னடா உடைக்க முடியல இதை. ரெகுலர் கிபில் வைப்புங்க. ரெகுலர் கிபில் உடம்புல இருக்கான். 3 இருக்கு. பிடிச்சிருவேன் தான் நினைக்கிறேன். ஒரே கிபில் கொடுத்து டம் பிடிச்சாச்சு. ஓகே ஒரு ஸ்னோ பெடரானு பிடிச்சிட்டேன். இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கு. சிம்பிளாக பிடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிரிஃபினையும் நான் பிடிக்கணும். கிரிஃபினை கொட்டுட்டு வரும் கைஸ். அட்டாக் எதாவது விட்றானா? ஐ திங்க் அட்டாக் எதுவும் விட்ற மாதிரி தெரியல. ஓகே வா 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 வா. உச்சி நல்ல டேமேஜ் கொடுக்குறானே. சரி நம்ம இப்படியே நிற்போம். வாங்க வரட்டும். அவன் உள்ள போருவான் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த கேட்டை இந்த கேட்டை ஓப்பன் பண்ணு. உள்ள வந்து துளையாண்டா. ஃபர்ஸ்ட் கரெக்டாக உள்ள வந்த டோரை நானே ஓப்பன் பண்ணி விட்டேன். கொஞ்சம் லாங்காக போயிட்டு வரணுமோ? சரி இருங்க, இந்த ஏரோஸ்லேயே அவனை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ள வந்துரு. சூப்பரா முடிஞ்சிடுச்சு. உள்ள வந்துட்டான். வெளியே போ. எதுக்கு உனக்கு? சிம்பிளா பிடிச்சாச்சு கைஸ். கரெக்டா ட்ராப் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சரி இருக்கிற ஏரோஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். எக்ஸ்ட்ராடினரி கிபில் ஒன்று கேட்குது. ஆனால் இவன் லெவல் கம்மி தான் நினைக்கிறேன். 185ன்றது லெவல் கம்மி, லோ லெவலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 300 லெவலில் கூட ஸ்பான் ஆகும். இன்னும் 12 என்கிட்ட ஏரோஸ் தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் செஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். ட்ராப்பில் மாட்டிக்கிட்டானே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக முடிச்சு விட்டுறலாம். இதுலேயே முடிஞ்சிருமா? இல்லை லாஸ்ட் ஏரோ. அவ்வளோதான். நம்ம போயிட்டு ஏரோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது இருக்கா என்கிட்ட? இந்த ஏரோ யூஸ் பண்ண முடியாது. இங்கே தானே எங்கேயோ நான் பெட்டு போட்டு வந்தேன். ஐயோ அந்த இடத்துல தான் ரிக்ஸ் கரெக்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி இருங்க, அவனே வரான். அவனே என்னை கொண்டுருவான்னு நினைக்கிறேன். ஒரே கடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஸ்பாயிலர் ரெடி பண்ணோம். மீட் ஸ்பாயிலர் ஓகே ஒன்று ரெடி. இது எங்கடா பிளேஸ் பண்ணுறத? ஓகே இங்கே வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மீட்டு ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு டாட் செய்யணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்காட்டிக் தேவைப்படுது. நார்காட்டிக் ஓகே நார்காட்டிக் ரெடி பண்ணுவோம். நாசமாக போச்சு. நார்காட்டிக் கம்மியாக கிடைக்குதா? நான் போயிட்டு இவனை யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே இவனை வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நம்ம வாண்டரிங் விட்டுருவோம். இவனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அப்பப்போ வந்து மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேசி போர்ஷன் கன்று ரெடி பண்ணுவோம். இது ரெடி ஆகட்டும். நார்காட்டிக் மீட் ஸ்பாயில் ஆகுது. ஓகே 600 கிட்ட கிடச்சிச்சு கேஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும் வச்சு நான் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிறேன். சிம்பிள் ரைஃபிள் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 50 ரெடி பண்ண முடியுமா? ஓகே இந்த 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு ஈக்குவல் வந்துடும். இது ரெடி ஆகட்டும். ஸோ இதில் எவ்வளோ கேட்குது? 2 கேட்குதா? கருமண்டா. 50 புல்லட் என்னால் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம். 22 புல்லட்டு. ஓகே ஸோ ரெடி ஆகட்டும். நான் என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், மறுபடியும் அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே கருமுண்டா அந்த ரெக்ஸ் அங்கேயே தான் கைஸ் இருக்கு. அது ஒன்றும் என்னை பார்க்கல. என்ன கிபில் எடுத்துட்டு வர மறந்துட்டேங்க. ஸோ ஐயோ கிபில் தூக்கி அதுக்குள்ளே போட்டேன். பார்த்துருச்சு என்ன ரெக்ஸு. கரெக்டாக போட்டுருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இதே இடத்துல ஸ்பானாக வரேன். இது எப்படி அவ்வளோ தூரம் என்ன ரேஞ்சு கவனிச்சுன்னு தான் தெரில. பா எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா அவன். ஒரே அடி தான். மயங்கி போ. இன்னுமா மயங்கல? என்ன மயங்கிட்டு இருக்கமாடா? ஸ்டோப்பர் செம்ம இதுவா போச்சுரா 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 போச்சுரா.
ஆனா உனா நீ ஏன்டா போற? சூப்பர் ஃபாஸ்டா குறைஞ்சிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி கிபில் வேணுமா இவனுக்கு? சரி கேஸ், நான் இப்போ வேகமாக போயிட்டு கிபில் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சூப்பர் செம்ம ஃபாஸ்டா குறையுது கேஸ். இதுக்கு சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இப்போதான்டா டேய் இந்த கையெல்லாம் ஏன்டா ஆட்டிக்கின்னு ஏந்திருக்க? எக்ஸ்ட்ராடினரி கிபில். ஓகே, எக்ஸ்ட்ராடினரி கிபில் இருக்கு. நான் போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா டோப்பர் குறைஞ்சிட்டு இருக்கும் பாருங்களா. ஓகே, ஸ்பீடா ஓடு ஸ்பீடா ஓடு ஸ்பீடா ஓடு. இன்னைக்கு அவனை நம்ம பிடிச்சே ஆகணும். எவ்வளோ டோப்பர் குறைஞ்சிருக்குன்னே தெரியலையே. ஐயா, இவ்வளோ ஃபாஸ்டா குறைஞ்சா எப்படி கைஸ்? டைம் ஆயிடணும். ஆசமா போச்சு. இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்படிதான் கொடுத்து கொடுத்து இவனை நான் இப்போதைக்கு டைம் பண்ணி ஆகணுமா? அச்சோ, ஒரு பக்கம் எனக்கு வேற ஹெல்த் போயினே இருக்குது கைஸ். வீணா போனவனே சாப்பிட்றா சீக்கிரம். நேக்கோபரிஸ் அவனுக்கு ஃபுட் அவ்வளோதாங்க. டைம் ஆயிட்டான். ஆக்சுவலி கிபில் மட்டும் இல்லைனா இவனை டைம் பண்ணிக்கவே முடிஞ்சிருக்காது. ஓகேடா, ஸ்னோ கிரிஃபின் உள்ளே வந்துடு நீனு. இப்போ எப்படின்னு நான் டெத் ஆகிடுவேன், பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்னோ கிரிஃபினுக்கு எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். நல்லா இருக்கு பறக்கும் போது. நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட் டைனோ கைஸ் இது. ஸோ பிடி நம்ம மோடு தான். எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எதுவுமே கிடையாதா? ஆனால் இவன் அட்டாக் பண்ணால் ஸ்லோ டவுன் ஆயிடுறானுங்க. அது மட்டும் தான் இவனோட அட்டாக் போல. 24,000 ஆல்ஃபா ஆங்கி போட்டு தள்ளுவோம். எவ்வளோ டேமேஜ் கிடைக்குன்னு பார்க்கலாம். என்ன கைஸ் இவ்வளோ கேவலமாக டேமேஜ் கொடுக்குறான்? 1000 தானே டேமேஜ். அவ்வளோ வேஸ்டா இது. இவனோட வந்து பார்த்தீங்கன்னா பிடி பயங்கரமாக டேமேஜ் கொடுத்தான். ஆனால் ஸ்லோ டவுன் பண்ணுது, அது மட்டும் தான் இவனோட டேமேஜா? ஓகே, போட்டு தள்ளிட்டான். இருங்க இப்போ மெல்லியில் கொஞ்சம் நிறைய ஏற்றுவோம். மெல்லி ஸோ இப்போயாச்சும் டேமேஜ் நல்லா கொடுப்பானா? பவுண்டு சாப்பிட்றேன் 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 சாப்பிட்றேன். போன் டேமேஜ் விழுந்துருச்சு. இவனுக்கு மூமெண்ட் ஸ்பீடும் போடணுங்க. மூமெண்ட் ஸ்பீடும் இல்லை, செம்ம ஸ்லோவாக பறக்கிறான். டேமேஜும் இல்லை, மூமெண்ட் ஸ்பீடும் இல்லை. ஓகே, உல்ஃபு இப்போ ஓரளவுக்கு டேமேஜ் ஏற்றி விட்டோடனே ஓரளவுக்கு நல்லா அடிக்கிறான். ஓகே, இந்த ஆல்ஃபாவை கில் பண்ணி பார்ப்போமா ஏதாவது கிடைக்குதான்? பாசிவ் டைமிங்கா? வேணாம், செத்துப்போ செத்துப்போ. 3000 கொடுக்குறாங்க கைசவன். கொண்டுருவான்னு நினைக்கிறேன். டேமேஜ் நல்லா ஹெவியாக விழுது எனக்கு. அவனுக்கு உடனே ஹீல் ஆகுது. இப்படி இருந்தால் அப்புறம் எப்பட்றா? இம்யூனிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். ஓ, இந்த ரெக்ஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. பங்கமாக இருக்கான் ரெக்ஸ். இவன் கிட்டே போகக்கூடாது கேஸ். ஆல்ரெடி ஒரு ரெக்ஸ் அடி வாங்கியிருக்கோ? இல்லை அவனோட மினியன்ஸ் மாதிரி போல இது. செம்மையாக இருக்கு கேஸ் இந்த ரெக்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல அது இண்டோமின் ரெக்ஸா? ஓகே, இண்டோர் ரெக்ஸ் 4 மில்லியன் ஹெல்த்து. நாக் அவுட்டுன்னு காட்டுது. காச்சா நாக் அவுட்டா என்ன? ஓகே, வேணா விடுங்க. 20,000 டேமேஜ். ஆஹா, இந்த ரெக்ஸ் எல்லாம் போயிட்டு அடிக்க மாட்டேன். பயங்கரமாக இருக்கான் இவன் பார்க்கறதுக்கே. மறுபடியும் அந்த ஹேங்கியை தான். இல்லை இங்கே இந்த இடத்துல ஒரு பலியாடு ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இதை போயிட்டு அடிச்சு பார்ப்போம் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான்னு பார்க்கலாம். போடாத. ஓகே, 15,000 டேமேஜ். நல்லா டேமேஜ் தான். சரி, முடிஞ்சால் அந்த ஆல்ஃபாவை கொண்டுட்டுனா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்.
மறுபடியும் 60,000 கிட்ட போயிடுச்சு சர்ன்னு போய் அடி போடு சரியான டேமேஜ் செத்துட்டான் பாருங்க 48,000 டேமேஜ் கேஸ் ஸ்பீடா வந்து அடிச்சு அடிக்கி ஆனா பாத்தீங்கன்னா இவனுக்கும் பாத்தீங்கன்னா சரியான டேமேஜ் போட்டு பிளாக் பேரல் 135 கிடைச்சிருக்கு இதெல்லாம் என்னதுடா இது எவல்யூஷன் எலிக்சர் நிறைய இருக்கு கைஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம் உடம்புல எடுத்து வச்சுப்போம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண தேவையில்ல 11 லெவல் கிடைச்சிருக்கு ஸோ இவனுக்கு நல்ல மில்லி ஏற்றி விட போகிறேன் அப்புறம் ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்ருக்கேன் ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரீஜென்ரேஷன் ஆகுது பாருங்க கிரிஃபின்னு பிடிச்சோம் வேகமாக லெவலப் பண்ணியாச்சு போட்டு 32,000 டேமேஜ் நல்ல டேமேஜ் கைஸ் என்ன ஒன்று அந்த பக்கத்தில் அந்த ரெக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது அது கிட்ட தெரியாமல் போயிட்டு அட்டாக் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த கிரிஃபினையே பார்த்தீங்கன்னா நான் ஓபி லெவலுக்கு மாற்றிட்டு போகிறேன் இவன் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஹை லெவலில் கிடச்சிருந்தானு வச்சுங்களேன் இன்னும் வேறு லெவலில் இருந்திருப்பான் அந்த கிரிஃபின் ஸ்டார்டிங்கில் இவனை டம்மின்னு நினச்சேன் இவனை லெவலப் பண்ண பார்த்தீங்கன்னா ஓப்பியாக மாறின்னு வரான் பாருங்க சும்மா தாறு மாறாக கலெக்ட் பண்ணுறான் எல்லாத்தையும் அர்ஜென்டவிஸ் ஆல்ஃபா அர்ஜென்டவிஸ் 36,000 இருக்கு ஓடு அடிச்சுன்னா இருக்கு காலி பண்ணிட்டேன் பிளட் டேமேஜ் கொடுத்துட்டாங்க சானா என்னென்ன கொடுத்துச்சு ஓகே ஸோ வாங்க இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் நின்னாச்சு ஓகே ஃபேப்ரிகேட்டர் ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து கேஸ்லின் 20 ஸோ ஃபேப்ரிகேட்டரு இதுக்குள்ளே தான் கேஸ் வச்சு ஆகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது ஓகே பர்ஃபெக்ட் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண வச்சுங்களேன் ஜெனரேட்டரு ஓகே ஜென்ரேட்டர் ரெடி பண்ண முடியுது நல்ல விஷயம் எலக்ட்ரானிக்ஸ் கர்மட்டா எலக்ட்ரானிக்ஸ் இல்லையா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போடு இப்போ என்னால் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஜென்ரேட்டர் எங்கே வைக்கிறது எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்கணும் எப்படி வச்சுக்கலாமா ஸோ இந்த இடத்துல வச்சா எல்லா இடத்துக்கும் பவர் வரும் பங்குங்க ஸோ நம்ம இப்போ ஜென்ரேட்டர் ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாத்துக்கும் பவர் வந்துருச்சா ஓகே பக்கா பவர் வந்துருச்சு கெமிஸ்ட்ரி பெஞ்சு செய்யறதுக்கு இருக்குமான்னு தெரியல இருங்க ட்ரை பண்ணுவோம் கெமிஸ்ட்ரி பெஞ்ச் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தேவைப்படுதா ஸோ ஓகே எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் அப்போ நம்ம நிறைய போட்டு விடணும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல 1000 எலக்ட்ரானிக்ஸ் செய்ய முடியுது நைஸ் ஓகே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினச்சோமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னும் ஒரு விஷயத்தை இதை பண்ண மறந்துட்டேன் பெண்டோரா பாக்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே எல்லாமே இருக்கு ஆக்சுவலி இதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் ஓகே எலமெண்ட் வேணுமா எலமெண்ட் அப்புறம் எலமெண்ட் ஷேடரு ஓகே இந்த பெண்டோரா பாக்ஸு கிராஃப்ட் டிஎல்சி ஐட்டம் நல்லா இருக்கு டை செய்யறதுக்காக செஞ்சேன் தேவையில்லாமல் இது உட்காந்து இன்னும் இருக்குது ஹலோ கரெக்டாக இதை எடுத்துக்கு போய் வச்சிரும் நல்லா இருக்கு கைஸ் இதில் நம்ம என்னென்னமோ செய்யலாம்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இது ரோபோ மாதிரி இருக்கு ஆல்ஃபா எவல்யூஷன் this allow to transform your dino to alpha சூப்பர் கைஸ் இதை வச்சு நம்ம வந்து ஆல்ஃபாவை நம்ம டைனோ வந்து எவால்வ் பண்ணலாம் என்னென்னமோ இருக்கு கைஸ் ஓகே கிளைடர் செய்யணும்னு நினச்சேன்ல கிளைடர் மறந்துட்டேன் அப்புறம் இதில் டெக்கு கன்னு இருக்கு ஸோ இதை வச்சு நம்ம டோப்பர் கூட ஏற்றலாமா பாய்சன் இருக்கு டோப்பர் ஏற்றலாம் தான் நினைக்கிறேன் சரி இதெல்லாம் நம்ம இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எலமெண்ட் ஷேடர் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது நார்மல் எலமெண்ட் ஷேடரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேமு இதெல்லாம் மாற்றிக்கலாம் போல் சரி விடுங்க நான் கிளைடரை வந்து நான் அப்புறம் ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஆர்மர் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஃப்ளேக் ஆர்மர் வேணுமா இக்னட் கேட்குறாங்க ஐயோ இக்னட் நம்மளுக்கு ஒரு 50 இக்னட் போட்டு விடுவோம் நம்ம இதில் கை வச்சிக்கினே இருக்கணும் 50 இக்னட்டுக்கு இது வேற ரிசோர்ஸ் பொறுமையாக ரிசோர்ஸ் வந்துட்டு இருக்கு நல்லா இருக்கணும் என்ன கேஸ் இது அங்கங்கே லோகோ போட்டு விட்டுருக்கான் ஓகே நான் அந்த அளவுக்கு அப்பார்ட் ஆகிற மாதிரி இல்லை ஆனால் பரவாயில்ல சரி கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைடரை தவிர ஸோ கிளைடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாங்க ஓகேவா ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன் அது கிளைடர் பண்ணணுன்றதே ஸோ மற்றபடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிருப்போம்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு கிரிஃபினையும் பிடிச்சிருக்கோம் ஆக்சுவலி இந்த பிடிக்கு கிரிஃபினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ண முடியுது மற்றபடி எதுவும் ஸ்பெஷல் எதுவும் அட்டாக்ஸ் எதுவும் கொடுக்கல ஓகே இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக பறக்குறாங்க நல்லா பெருசாகவும் இருக்கிறான் இவனுக்கு சைஸ் கம்பேரிஷன் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கான்ட்டு ரிமோட் மூலியமாக பார்த்தீங்கன்னா என் உடம்புல இருக்க இன்வெர்டர்லாம் அக்சஸ் பண்ணிக்க முடியும் போல் ஸோ ஓகே இது எப்படியே இருக்கட்டும்
கீழே நம்மளோட மோஸ்கோஸை போட்டு வந்தோம். அவன் என்ன ஆனான்னு தெரில. ஸோ இங்கே கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான் தாறுமாறா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்புல ட்ரெயினோ ட்ராக்கர் இருக்குது, அப்படியே தட்டி தூக்கிட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட இப்போ டெலிபோர்ட்டர்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரெடி பண்ணலாம். ஓகேவா? சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.